இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். கன்சோல் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் நல்லா ஸ்டைலிஷாக பேசணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த பொண்ணு சுடிதார்லாம் போட்டுட்டு வந்துருக்கு, இங்கே கருப்பாக இருக்குது, இந்த பொண்ணை எப்படி ஸ்டைலாக பேசும், இந்த பொண்ணை எப்படி இங்கிலீஷ் பேசும். அப்போது நான் எதுவுமே சொல்லலை, நான் அமைதியாக இருந்தேன். நான் சொன்னேன் இப்போ நான் கிளம்பட்டுமா இல்லை பண்ணட்டுமா அப்படின்னு. அப்போது அங்கே வந்துட்டாங்க, எப்படியும் கன்வீன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நில்லுமா, அப்படியே பாரு, இங்கேருந்தே உள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படியே சொன்னார் அந்த ப்ரொடியூசர். நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஒரு நார்மல் பர்சனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சிலர் மேலெல்லாம் ஒரு இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரொம்ப ஒப்பீனியன்லாம் கிடையாது அவர் மேலே. எனக்கு அவரை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனதும் இவரோட மூவியா, ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொல்கிறதே 99.999% ஓகே, வேணும்னா ஒரு 1 டேக் போகலாம், 1 மோர் போகலாம், அப்படி இல்லைனா ஃபைன் அப்படின்னு வர. நான் சொன்னேன் இப்படி கேட்டால் 1000 டேக்ஸ் கூட போகலாம். ஸோ வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு பர்சன், என்ன வேணுன்றது கேட்டு வாங்குறதுக்கு தெரியாது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு சிலர்லாம் வந்து ஒரு இன்ச் கொஞ்சம் அழுகை கம்மி பண்ணுங்க, அழுகை எப்படி இன்ச்சில் நம்ம மெஷர் பண்ண முடியும்? என்ன என்ன நினச்ச சொல்ல, என்ன நினச்ச, என்ன நினைச்ச சொல்லு, என்ன நினைச்ச, என்ன நினைச்ச? ஐயோ முத்து மாமா என்னாச்சு? கலைக்கு ஒன்றும் ஆகல முத்து மாமா. மாமா நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா கோவிலுக்கு வந்து 100 தேங்காய் உடைக்கிறேன்னு ஆண்டி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல சொல்லியா, நீ ஏன் கூட கூட பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஆண்டி கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆண்டி என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உங்களுக்கு தான் ஆண்டி. ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட என் காதல சொல்லலான்னு வரும்போதெல்லாம் நீ வேற எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவில இருந்து நீங்க பேசி ஆகணும். சில மணி நேரம் முன்னாடி வந்து ஒருத்த கிட்ட எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது, எப்படி இது சாத்தியமாகும்? ஆனா டிச்சாலாவை கொலை செஞ்சவன் இருந்தாலும் அது கொலைதான். இந்த வக்காண்டாவோட மிகப்பெரிய வீராங்கனை நீங்க. அவள் கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா டப்பிங் ஆர்டிஸ்ட் சுமதி இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ பொதுவா டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட குரல் மட்டும்தான் வந்து நார்மலா அதை விஷுவலா பார்க்கும்போது அவங்க தான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட நேம் எதுவுமே ரிவீல் ஆகாது. அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்படி யோசிச்சதில்லை. பட் ஆனால் நாங்களும் வந்து டெக்னீஷியன் தானே, பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அதனால் வந்து பெரிய ரெக்கக்னிஷன் வந்து கிடைச்சதில்லை. இப்போ தான் யூடியூப் சேனல்ஸில் எல்லோரும் கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லைக் அவார்ட்ஸ்லலாம் கூட ஸ்டேட் லெவலில் சண்டை போட்டு வாங்கி இப்போவும் ஸ்டேட் லெவல் வரைக்கும் தான் இருக்குது. நேஷ்னல் அவார்டு எங்கள் கேட்டகரியில் இல்லவே இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ ரெக்கக்னிஷன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் லைம் லைட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கிடைக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். சூப்பர். ஆனால் இப்போ நீங்கள் வெளியில் தெரியாத ஒரு பர்சனாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் வந்து அந்த இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிராப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் ஆச்சு, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அண்ட் சேனல் சைட்லேருந்தும் சில பேர் நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு புது கவிதைன்னு ஒரு சீரியலில் இருந்துச்சு. அதில் நான் ஒரு சிஸ்டர் கேரக்டருக்கு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துருந்து அது கிளிக் ஆகலை, செட் ஆகலை, அதனால என்னை கூப்பிடல. தாயுமானவன் ஒரு சீரியல் இருந்துச்சு. அதில் வந்து ஜெனிஃபர் இருக்காங்கல்ல, கில்லியில் விஜய்க்கு சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 5 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் சேனலில் வந்து மதுமிலாக்கு என்னோடய வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி ரீடப் பண்ணும். அது எப்படின்னா, நான் ஆஃபீஸில் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ சேனல் சைட்லேருந்து இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சேனல் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்படி ரெஃபரன்ஸஸில் தான் போகும். இப்போ நம்ம மீடியா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வரோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஆஸ் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இத்தனை மூவி பண்ணியிருக்கீங்க, இத்தனை சீரியல் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே வெளியாக இருக்கவெல்லாம் போய் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா,
இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. போனோம்னா இங்கிலீஷ் பேசுகிற ஆர்டிஸ்ட் தானே கேட்டோம், என்ன இவங்க ஜீன் போடல, இவங்க என்ன கருப்பாக இருக்காங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம வாய்ஸ் தானே கொடுக்குறோம், அதுக்கு இந்த மாதிரி ஆமாம். ஆக்சுவலாக இங்கிலீஷே தேவைப்பட்டிருக்காது. எனக்கு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது இந்த மாதிரி. ஒரு மூவி, அது ஒரு மதுரை பேஸ் மூவி, ப்ரொடியூசர்னு ஒரு 25 பேர் இருந்தாங்க. அந்த மூவிக்கு போனதும் உள்ளே லைக் ஒரு கன்சோல் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் நல்லா ஸ்டைலிஷாக பேசணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த பொண்ணு சுடிதார்லாம் போட்டுட்டு வந்துருக்கு, இங்கே கருப்பாக இருக்குது, இந்த பொண்ணை எப்படி ஸ்டைலாக பேசும், இந்த பொண்ணை எப்படி இங்கிலீஷ் பேசும். அப்போது நான் எதுவுமே சொல்லலை, நான் அமைதியாக இருந்தேன். நான் சொன்னேன் இப்போ நான் கிளம்பட்டுமா இல்லை பண்ணட்டுமா அப்படின்னு. அப்போது அங்கே பாரின்னு ஒரு சவுண்ட் இன்ஜினியர், வண்டர்ஃபுல் சவுண்ட் இன்ஜினியர், அவர் வந்துட்டாங்க, எப்படியும் கன்வென்ஸ் கொடுக்கணும், ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஒரு நிமிஷம் நில்லுமா, அப்படியே பாரு இங்கேருந்தே உள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படியே சொன்னார் அந்த ப்ரொடியூசர். உள்ளே போய் மைக் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள், இல்லை நான் ஃபுல் சீன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் சீன் போகிறோமா? ஆக்சுவலாக நாங்கள் கட் பண்ணி தான் போடுவோம். எனக்கு இங்கே இவங்க இன்சல்ட் பண்ணதுனால ஒரு 2 தடவை நான் வெளியவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு சீன் ஃபுல்லாகவே டப் பண்ணியாச்சு. பண்ணதும் எனக்கு அங்கேருந்து மைக் அந்த டாக் பேக் அதை ஆன் பண்ணிவிட்டு அவங்க என்கிட்ட அந்த நடித்த பாப்பா 70% ஸ்டைலாக பேசியிருக்காங்க, நீங்கள் 100% ஸ்டைலாக பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு 40% ஸ்டைலாக பேசினா போதும். ஆக்சுவலாக அவங்களை இங்கிலீஷ்க்கு ஒரு வேலையே கிடையாது, தமிழே கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பேசி முடிச்சது வெளியே வந்ததும் அப்படியே அவர் எனக்கு கை கொடுத்துட்டார். என்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன பர்சன் அவர் நான் வெளியே வரதுக்குள்ளேயே அந்த இன்சார்ஜ் சாலமன் ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு எனக்கு அனுப்புனா இந்த மாதிரி ஒரு 2 பர்சன் அனுப்புங்க, ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் ஒர்க் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர அப்ளாஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக சொன்னாங்க. பட் அன்னைக்கு என்னை அலோவ் பண்ணலை, இல்லை இவங்க இப்படி இருக்காங்க, ஐம் நாட் ஓகே வித் அவர் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருந்தால் என்னோட டேலண்ட் மேபி அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நான் ஃபெயில் தான் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு படம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்துக்கு போயிட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்து ஓகே பண்ணி அதில் நடித்த பர்சன்ஸ் எல்லாம் கூட பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை இன்சார்ஜ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு டேரக்டர் நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் சினிமாக்குன்னு ஒரு சினிமேட்டிக்னஸ் இருக்குது, ஸோ மேக்கப் எல்லாம் போட்டுக்கோ, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக வா. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம வாய்ஸ் தானே கொடுக்க போகிறோம், இதில் நம்ம எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை என்னோடய வாய்ஸ்க்கு இல்லாத ஒரு ரெக்கக்னிஷனோ இல்லை ஒரு ரெஸ்பெக்டோ என்னை ஆளை பார்த்து வருதுன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் சச் டைரக்டர், ஸோ எனக்கு ஐ எம் நாட் டூயிங் தட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. சூப்பர். அது இதுலேருந்தே நான் கேட்குறேன், இப்போ ஒரு மீடியா இண்டஸ்ட்ரினா ஒரு நார்மலாக எல்லா ஒரு காமனாக வச்சுக்கலாம், நிறைய பொண்ணுங்களை பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும், நீ என்ன எப்படி இருக்க, நீ எப்படி இதெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இங்கே பார்க்கும்போது மீடியாவில் எக்ஸ்போஷர் அதிகம், ஸோ எது நடந்தாலும் உடனே வெளியே தெரிஞ்சிருது, அது பெருசாக தெரியுது, எல்லா ஃபீல்டுலேயுமே அது இருக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அதை ஓவர் கம் பண்ணி வரணும், அது மைண்ட்க்கு எடுத்துக்கக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் அது நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி நானே ரொம்ப லீனாக இருப்பேன், இப்போ லைக் ஐம் அண்டர் மெடிசன், ஸோ அதனால் லைக் ஐ புட் ஆன் ஸோ மச் வெயிட். நான் அதனாலேயே நிறைய பேர் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்ன இவ்வளோ ஃபேட் ஆகிட்டீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, ஒரு சிலர் கன்சர்னால கேட்பாங்க, ஒரு சிலர் நிஜமாக இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு கேட்பாங்க, ஒரு சிலர் தெரிஞ்சுட்டு சும்மா வேணும்னே கிண்டலுக்கு கேட்பாங்க. ஸோ எப்படி எந்த ஒரு இதில் கேட்டாலுமே என்ன தெரிஞ்சால் ஓகே அதை ஓவர் கம் பண்ணி போயிடலாம், அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டா தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ நம்ம நார்மலாக டப்பிங் பண்ணும்போது டக்குன்னு நம்ம அந்த டைலாக்ஸ் வந்துட்டே இருக்கும், ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓகே என்னால் முடியும்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி அவ்வளோ போல்டாக பண்ணுறீங்க? எனக்கு ஸ்டார்டிங் எடுத்ததும் ஈஸியாக அந்த லிப்ஸிங்க் வந்துச்சு, அப்புறம் நான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப டஃப்பாக அப்படி ஒன்றும் நான் ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் அப்படியே அது போயிடுறது, அதனால எனக்கு அது கஷ்டமான பார்ட் அப்படிங்கிறது தெரியல, நான் ஃபீல் பண்ணலை. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, இந்த படத்தில் நான் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எந்த படம்? எனக்கு எஸ்ஜே சூர்யா சார் மூவி, அது ரொம்ப பெரிய ரோல் அப்படியெல்லாம் இல்லை, நான் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப ஹாப்பி ஐ எம் ஒர்க்கிங் வித் திஸ் மூவி அப்படின்னா எனக்கு எஸ்ஜே சூர்யா சார் கிட்ட. ஏன்னா
ஒரு நார்மல் பர்சனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சிலர் மேலெல்லாம் ஒரு இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரொம்ப ஒப்பீனியன்லாம் கிடையாது அவர் மேலே. எனக்கு அவரை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தா நமக்கு தெரியும்ல ஒரு சிலர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிவன். இப்போ நார்மல் ஒரு ஆடியன்ஸாக இருந்து நம்ம சொல்கிறதுக்கும் டெக்னீஷியனாக இருந்து லைக் நம்ம சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அவர் இருந்தார். அங்கே போனதும் இவரோட மூவியா, ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னை கூப்பிட்டு உட்கார்ந்து எல்லாரும் மூவியை போட்டு காமிப்பாங்க, அந்த கிளிப்பிங் போடுவாங்க, சீன் 2 தடவை பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி வேணும் அப்படி வேணுன்ற மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க. இவர் வந்து ஹீ மேட் மீ சிட் பிசைட் ஹிம் அப்படி நரேட் பண்ணுறாரு. எனக்கு வந்து விஷுவலைஸ், நான் ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு மூவி நான் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணார். அப்படியே ஐ வாஸ் லைக், ஓ இப்படி தான் கதை சொல்லுவாங்களோ, அப்படியே என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ டேலண்ட் மியூசிக்லி சரி. அவர் அதை ப்ளே பண்ணி அந்த ஆர்ஆர் எல்லாம் அவரே வாயில் ப்ளே பண்ணி அப்படி காமிப்பார். ஒரு ஃபீமேல் போர்ஷன் ஒன்று ஒரு இருந்தது, ரொம்ப சட்யூசிங்காக பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லாம் அதெல்லாம் அவர் பண்ணி காமிச்சார். ஒரு ஃபீமேலோட அந்த வாய்ஸ், அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரு மேல் கொடுக்கறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. அவ்வளோ சூப்பராக அந்த ஹெசிடேஷன் இருந்தது எனக்கு. டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஷையாக இருந்தது. அவர் வந்து ஓகே ரொம்ப இதுவாக இருக்கா, அப்படி ஹெசிடேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னதும் அவரே வந்து பண்ணி காமிச்சார். பக்கத்தில் வந்து நின்றுட்டார். வந்துட்டு அவர் எனக்கு அப்படியே பார்த்துட்டு நான் அதை கற்றுட்டு நான் திருப்பி பண்ணணுன்றது எனக்கு மைண்டு போகலை. என்ன இவரு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஒரு 1 whole day இட் வாஸ் வண்டர்ஃபுல் செஷன். எனக்கு ரொம்ப நிறைய இது பண்ணார். ஒரு டைலாக் போகும்போது ஓகே ஆகிடுச்சா, நான் திரும்பி ஓகேவா அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்வாரு. ரொம்ப நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, நம்மளை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. அவர் சொல்கிறதே 99.999% ஓகே, வேணும்னா ஒரு 1 டேக் போகலாம், 1 more போகலாம், அப்படி இல்லைனா ஃபைன் அப்படின்னு வர. நான் சொன்னேன் இப்படி கேட்டால் 1000 டேக்ஸ் கூட போகலாம். ஸோ வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு பர்சன். மோஸ்ட் ஆஃப் த டிரெக்டர்ஸ்க்கு இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அவங்களால நல்லா டைரக்ட் பண்ண முடியும், ஒரு மூவிஸ் எடுக்க முடியும். பட் என்ன வேணுன்றது கேட்டு வாங்குறதுக்கு தெரியாது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு சிலர்லாம் வந்து ஒரு இன்ச் கொஞ்சம் அழுகை கம்மி பண்ணுங்க, அழுகை எப்படி இன்ச்சில் நம்ம மெஷர் பண்ண முடியும், ஒரு சென்டிமீட்டர் சரிங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன வேணுன்றது கேட்க தெரியாது, வாங்க தெரியாது. இவருக்கு வந்து டு த பாயிண்ட் என்ன வேணுன்றது கேட்க தெரியும், அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து வாங்க தெரியணும். அது வந்து இட்ஸ் பிக் ஆர்ட். அது வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்ட இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னால ஒவ்வொரு ரியாக்ஷன் அந்த அந்த வேர்ட்ஸும் நீங்கள் வந்து பேசி ஆகணும். ஒரு சென்டென்ஸ் போதும். என்ன நினைச்ச சொல்ல, என்ன நினைச்ச. சூப்பர். நெக்ஸ்ட் சிரிச்சிட்டே என்ன நினைச்சா சொல்லு, என்ன நினைச்ச. ஓகே. இப்போ வில்லத்தனம் மிக்க ஒரு சிரிப்போட வந்து இந்த டயலாக் பேசுகிறோம். என்ன நினைச்ச சொல்லு, என்ன நினைச்ச. ஓகே. இப்போ வந்து அழுகிற சீன். ஓகே. என்ன நினைச்ச சொல்லு, என்ன நினைச்ச. மாறுதே. இப்போ வந்து பாக்யலட்சுமி சீரியல் வந்து நீங்க ஜெனி கேரக்டர் வந்து வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாக்யலட்சுமியா வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த ஜெனி கேரக்டர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் பண்ணி ஆகணும். ஆண்டி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல சொல்லியா, நீ ஏன் கூட பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஆண்டி கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆண்டி என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உங்களுக்கு தான் ஆண்டி, நீங்க பண்ணுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நாகினி மௌனி ராய்க்கு நான் நாகினியுமே வந்து நல்லா துடிக்க ஒரு எபிசோடு விட மாட்டேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். நீங்க கண்டிப்பா பேசணும். நான் உன்னை லவ் பண்றேன் ராக்கி. நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு கணவனா வரணும், நான் எப்பவும் உன் பக்கத்துலயே இருக்கணும், இதே மாதிரி உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
ஐ லவ் யூ ராக்கி. ஐ லவ் யூக்கா. ஆஃபீஸில் வந்து ஃபேவரட் எல்லாருக்கும் ஃபேமஸ் டயலாக் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து ஹே ஃப்ராடர். கார்த்திக், விஷ்ணு சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கார்த்திக், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஆனா வாய்ஸ் வந்து பக்காவா செம்மையா இருக்கு. அக்கா யாரடி நீ மோகினில வந்து நீங்க வாய்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அங்க அதுல வந்து ஃபேமஸான டயலாக் வந்து நீங்க சொல்லுங்க. ஃபேமஸான டைலாக்னா முத்து மாமான்ற ஒரு டைலாக்லேயே எல்லாம் அடங்கிடும். கரெக்ட். ஏன்னா அவங்க எப்பவுமே முத்து மாமான்னு அதில் வந்து ஒரு எமோஷ்னலான சீன் இருக்கு. நான் அது பண்ணி காமிக்க நார்மல் டைலாக்ஸ் எல்லாம் பேசுறது ஈஸியாக இருக்கும். ஐயோ முத்து மாமா என்னாச்சு, கலைக்கு ஒன்றும் ஆகலல்ல முத்து மாமா. அவர் வந்து இல்லை குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு அவங்க கவுண்டர் அழுவாங்க. நான் தான் கொன்னேன் முத்து மாமா. ஐயோ கலைக்கு நானா கொன்னேன், என்ன கொன்னுடுங்க. வாவ் அக்கா சீரியஸ்லி நீங்களே செம்மையா ஆக்ட் பண்றீங்கக்கா. ஆக்சுவலா டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ். ஏன்னா என்னோட ஸ்கிரீன் முன்னாடி ஆக்ட் பண்ண மாட்டோம், நாங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன். சீரியஸ்லி இப்பதான் நான் பாக்குறேன். வாவ் அப்படி இருக்கு. Thank you. நெக்ஸ்ட் வந்து பாண்டவர் இல்லம். இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அதுலயே வந்து செம்மையான ஒரு டயலாக் பேசணும். குட்டி, ராசு மாமா கிட்ட ஏன் அப்படி பேசுற? மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்டாதான் குட்டி, இல்லைனா நான் பாண்டவர் இல்லத்துல இருக்க மாட்டேன். ராசு மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து பொன்னியின் செல்வன். ஸோ அதுல இருந்து ஒரு டயலாக் நீங்க பேசி ஆகணும். அந்த விக்ரம் சாரோட டயலாக் நான் அதை ஃபீமேலாக கொஞ்சம் அழுதுட்டு பேசினா எப்படி இருக்கும்? இந்த கல்லும் பாட்டும் இரத்தமும் போர்க்களமும் எல்லாம் எல்லாம் அதை மறக்கத்தான், அவனை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், எல்லாம் அதை மறக்கத்தான் ஒரு முயற்சி. சூப்பர் 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 அக்கா. நடுவில் என்னவோ ஒரு டயலாக் வேற மாதிரி. சூப்பர் அக்கா. நிறைய டயலாக்ஸ் பேசுனீங்க நிறைய மூவிலேருந்து. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவிலேருந்து நீங்கள் பேசி ஆகணும், பிளாக் பேந்தர். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு சூப்பரான டயலாக் பேசி ஆகணும். சில மணி நேரம் முன்னாடி வந்து ஒருத்தங்கிட்ட எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது? எப்படி இது சாத்தியமாகும்? ஆனா டிச்சாலாவை கொலை செஞ்சவன், இருந்தாலும் அது கொலைதான். இந்த வக்காண்டாவோட மிகப்பெரிய வீராங்கனை நீங்க தான் இந்த திட்டத்தை முறியடிக்க எனக்கு உதவி பண்ணணும். இப்போ வந்து மூவிக்கு டப்பிங் பண்றீங்க அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல ஓகே வந்து நம்ம கூட நீங்க வாய்ஸ் கொடுக்குற ஆர்டிஸ்ட் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் வேணும், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க? ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல செட் ஆயிடுச்சு வாய்ஸ், இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க, எனக்கு அந்த வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. பட் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படி அவ்வளோ கீனாக கேட்குறது எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம பேசுகிறது தான், பட் நானே டிஃப்ரென்ஸ் கொடுப்பேன், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். டைரக்டர்ஸ் கேட்பாங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி வேணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீரியல்ஸ்க்கு அவ்வளோலாம் இருக்காது, மூவிஸில் இது நடக்கும். மூவிஸில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பிங் போட்டு காமிப்பாங்க. ஒரு சில டைரக்டர்ஸ் முன்னாடியே வந்து கேரக்டர் எப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. நான் இப்போ போகிறேன்னா அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நானே கேட்டுடுவேன் எந்த மாதிரி கேரக்டர், இப்போது பேச போகிற சீன் எப்படி, அந்த மாதிரி. ஸோ அந்த மூடில் பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதை கேட்டு முன்னாடியே கேரக்டர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுப்போம். வாய்ஸ் டெஸ்ட் கொடுப்போம், பார்த்துட்டு ஓகே பண்ணுவாங்க. அந்த மாதிரி போக போக அந்த கதையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ளோவில் அப்படியே போகிறது தான். ஸோ இந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கணும் இன்னுமே ஆசை, பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிராப் பண்ணிப்பேன் அப்படின்னா யார்? நியூ ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆர்டிஸ்ட்க்கு அந்தந்த ஒரு மாடுலேஷன் கொடுக்கணும், அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பின்னாடி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ஓ சூப்பர், இவங்க வாய்ஸ்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறையதே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னுமே வந்து நிறையா பண்ணணும். தேங்க்யூ ஸோ and மச். thank you for being here. Thank you so much. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.